ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய தலைமையிலே மிக சிறப்பாக நடக்கிறது. சிறுபான்மை மக்கள் மிகவும் பாதுகாப்போடு இந்த ஆட்சியிலே இருக்கிறோம் என்று நிச்சயமாக நாங்கள் உறுதியிட்டு கூற முடியும். தமிழக முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக, அவர்களுடைய நல்லாட்சிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் அவர்கள் மூலமாக தமிழகம் இன்னும் நிமிர்ந்து நிற்கும்படியான பல அநேக புதிய திட்டங்களை தந்து கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், அதுதான் முக்கியமானது. அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கட்சி தான். ஏனென்று சொன்னால் ஆதி நாட்களிலிருந்து பார்க்கும்போது கிறிஸ்துவ பாதிரியார்கள் சேவை செய்த வந்த ஒவ்வொருவரும் தமிழுக்கு ஆற்றின அந்த பணியை நினைத்து அந்த போப்புக்கான நினைவு சின்னங்களை, நினைவு மண்டபங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய மறைந்த முன்னாள் கழக தலைவர் மு. கருணாநிதி ஐயா அவர்களை நாம் மறக்கவே முடியாது. அதை தொடர்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பின் முதலமைச்சர் ஐயாவும் அதை தொடர்ந்து சிறப்பாய் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த சுயமரியாதையை ஏற்படுத்த வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நமது கழகமும் பல்லாண்டுகளாக தமிழக மண்ணிலே பலவித போராட்டங்களையும் சுயமரியாதையையும் பல்வேறு சாதிய கட்டுக்களையும் உடைத்தெறிந்து இன்று மக்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள். எல்லா தளங்களிலும் எல்லோருக்கும் சுயமரியாதை இருக்கிறது, எல்லோருக்கும் கௌரவம் இருக்கிறது, எல்லோரும் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வரலாற்றை கொண்டிருக்கிற திமுக கழகம் என்பதை மறந்துவிட முடியாது. நம்முடைய முதலமைச்சர் சிறுபான்மையின் காவலராக இருந்து வருகிறார். எப்படியெல்லாம் சிறுபான்மையை அவங்கள என்ன துரோகம் செய்து வருகிறார்கள் என்பதை நம்ம தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனாலே நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு சில பேர் தீய சக்தி, தூய சக்தி எல்லாம் பேசிட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவர்களும் அவர்கள் மனதை தொட்டு சொன்னால் நம்முடைய தலைவர் எவ்வளவு நல்லது நன்மைகள் இந்த சிறுபான்மையருக்கு செய்து வருகிறார், எவ்வளவு தூயமானவர், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு தூய சக்தி என்பதை மக்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு தேவாலயங்கள் புதுப்பிக்கிறதுக்காக 5 கோடி ஒதுக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜெருசலம் செல்வதற்காக பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் அது கொடுக்கிறார். சிறுபான்மையருக்கு கடன் உதவி செய்கிறார்கள். அதே போல தையல் மிஷன் கொடுக்கிறார்கள். அந்த அளவிற்கு சிறுபான்மையருக்கு இந்த அரசு எவ்வளவு செய்து வருகிறார்கள் நீங்களாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒற்றுமையாக நாம் அனைவரும் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். நமது தலைவர் தளபதியார் அவர்கள், அதே போல துணை முதல்வர் அவர்கள் எவ்வளவு இந்த சிறுபான்மையர் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள்.